பிக் பாஸ் டே 39. சொல்லு சொல்லு சொல்லு, ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு தானே. ஒன்னும் கிடையாது. திரும்பவும் என்ன நடந்துச்சுன்ற ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் தான். சோ டெப்தா பேசலாம், வாங்க பேசலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கி நியூஸ். என்ன தீபிகா, டே 39ல ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அலாரம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. இதுல சிவா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தானே வாட்ச்மேன், சோ எழுந்துக்கணும் அப்படின்றதுனால கட 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 எழுந்துடுறாரு. எழுந்து அப்புறம் ஆள முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலைகள் பண்ண முடியுமோ, ஐயோ என்னால சிறப்பா பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு அவரு ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த நேரத்துல ஒரு சர்க்குலர் ஒண்ணு வருது. அதாவது வீட்டுல இருக்கிற அந்த மெயின் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேஷன் எழுந்துடுறாங்க. அப்ப அந்த சர்க்குலர்ல இந்த மாதிரி வந்து எக்ஸாம் வரப்போகுது, அதனால எல்லாரையுமே சீக்கிரமா எழுந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிடி டீச்சரா நீங்க எல்லாருக்கும் ஒரு வார்ம் அப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரிக்கு ஒரு டாஸ்க் வருது. ஜெஃப்ரி வந்து உண்மையான பிடி டீச்சராவே மாறி ஒரு தருணத்தையும் நம்ம தான் இங்க வந்து பெரிய அப்பா டக்கர், நம்ம தான் சிறப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ்லயே பண்றாருன்றது தெளிவா தெரியுது. ஸோ ஜெஃப்ரியும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல சத்யாவுக்கும் ஒரு கடுப்பு, என்னங்க சர்க்குலர் எல்லாம் இப்பதான் வருமா அப்படின்னு. இப்பதான் கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது அதென்ன இப்ப வர்றது சர்க்குலர் அப்படின்னு தேவையில்லாத கேள்விதான். சரி, ஒரு கோவமாவே ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கலாம். நைட் எந்த மூஞ்ச வச்சுட்டு படுத்தாரோ அதே மூஞ்சோ, அதே டென்ஷன், அதே கோவம், அதே மூஞ்சி தாங்க. அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருந்தாரு. சரின்ட்டு இவங்க எல்லாரையுமே ஆர்டர் பண்ணி கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ராணவ் வந்து லிவிங் ஏரியாவுக்கு வாங்க இன்னொருத்தவங்க சொல்லும் போது ராணவுக்கு மண்டை குழம்பிடுது. கிரவுண்ட்ல வந்து நிக்கிறாரு. உன எங்க வர சொன்னா எங்க வந்து நிக்கிற மேன் அப்படின்னு அருணுக்கும் அவருக்கு ஒரு பெரிய டிபேட் போகும்போது, என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தங்கன்னா அங்க வந்து நில்லுன்றீங்க, ஒருத்தவங்க எங்க வந்து நில்லுன்றீங்க, எங்க தாங்க நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். வாடா 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 ஃபார்முக்கு வந்துட்ட, வா 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 அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போதுதான் திரும்பவும் அப்படியே அமுக்கி அடக்கி அருண் வந்து எல்லாரையும் நிவர்த்தி பண்ணி ஆளுக்கு அவங்க பக்கம் பிரிச்சு விட்டுறாரு. ஸோ ஜெஃப்ரி எல்லாருக்கும் டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாரு. இப்படி எக்ஸசைஸ் பண்ணும், வார்ம் பண்ணுவோங்கும் போது லிசன் பண்ணாம இருக்கிற சத்யாவை வெளில தொடுத்துறாரு. பின்னாடி யாரு போவா? எஸ், கரெக்டா ராணவ் போறாரு. ராணவ் ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் வேணும்னே வெளில போகணும் ட்ரை பண்ற மாதிரி விஷாலும் ஒழுங்கா அங்க பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால அவரையும் அமுச்சு விட்டுறாரு. ஸோ இதெல்லாம் தான் நடக்குது. அடுத்து வந்து ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கா அப்படின்னீங்கன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஸோ வர்ஷினி தான் வந்து பிரின்சிபல் இல்லையா, இப்போ உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு டாஸ்க் போகுது. அது என்னன்னா மன்னிப்பு கடிதம். யார் மனசையும் தெரியாம புண்படுத்திருப்பீங்க, என்ன வேணா நடந்திருக்கலாம். ப்ளீஸ் உங்களுக்கு வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்க ஒரு லெட்டர்ல எழுதி பேரோட மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ரொம்ப சிறப்பா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கும் ஒரு பக்கம் போய் மூட்டை பூச்சி மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, எழுதிட்டு இருக்காங்க. உருப்புற மாதிரி அப்படின்னு பார்த்தா வர்ஷினிய வந்து கலாய்க்கிற மாதிரி எல்லாரும் மோஸ்ட்லி வந்து வர்ஷினியை தான் வந்து பிளேம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து நம்ம தீபக் இருக்காரு இல்லையா, சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வர்ஷினிக்கு வந்து வர்ஷினியா எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் ஓகேவா போட்டு, வர்ஷினி ஆகிய நான் பிரின்சிபல் ஆகிய நான் இந்த விபி கூட வந்துட்டு ஒரு இன்ப சுற்றுலா போறேன், போயிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன், ஒரு புதிவான ஒரு பொலிவோட நான் வருவேன்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு காமெடி சென்ஸோட எழுதியிருந்தாரு. இப்ப தீபக்னு போட்டோனையா பிரின்சிபலே சிரிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்களேன். என்ன மாதிரி ஒரு நல்ல பிரின்சிபல், அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இருந்தா சூப்பரா இருக்கும்ல. எது நடந்தாலும் எனக்கு எதுவுமே கவலை இல்லை, என்ன பண்ணீங்கனாலும் நான் சிரிப்பேன், நீ என்ன பேசினாலும் நான் சிரிப்பேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் அங்க வேலையா இருக்கு. எங்க முறைக்கணுமோ அங்கங்க லைட்டா அப்படி சின்னதா ஒரு முறைப்பு தானே தவிர பெருசா ஒண்ணும் கிடையாது. நல்லவர்ல நல்லவங்க இல்ல. ஓகே, பிரின்சிபல் ஓகே தான், வைஸ் பிரின்சிபல் தான் கோபமா இருக்கு, பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுங்களும் வந்து அவங்கவுங்க அப்படியே ஜாலின்னு பார்த்துட்டு இருக்கும் போது டீச்சர்ஸ் அட்மின்ஸ் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கான ஏதாவது ஒரு குட்டி குட்டி மேட்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டு பாடுறது அப்படிலாம் சொல்லிட்டு. சரி, இவங்க இதெல்லாம் எல்லாம் பாட்டு பாடுறாங்க, வர்ஷினி வேற லெவல்ல பாட்டு பாடினாங்க, நேத்து நல்லா இருக்குன்னு சொன்ன குத்தம் இன்னைக்கு 24/7 பாக்கணுமே, கடவுளே காதே கிழிச்சுக்கிட்டு போது தேவையில்லாம பாட்டே பாடிட்டு இருக்காங்க. அதுவும் கேங்கா சேர்ந்துக்கிட்டு, அதுவும் நம்ம பவித்ரா, ஜாக்கு, வர்ஷினி இவங்கெல்லாம் பாடுற பாட்டை கேட்கும் போது தூக்குல தூங்கலாம் போல இருக்கு. சரி, ஓகே, இவங்களோட விஷயங்கள் பாட்டா போயிட்டு இருக்கு. அகைன் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி சேடா இருக்கு. ஜாக்லின் வந்துட்டு டே பாருடா நீ இப்படி எல்லாம் பேசுறாங்க, என்ன எது பேசினாலும் கார்னர் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு முத்துக்குமரன் கிட்ட ஒரு டீச்சரா இல்லாம ஒரு ஸ்டூடெண்டா இல்லாம ரெண்டு பேரும் ஒரு நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் புலம்பிக்கிறாங்க. அப்போ நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆரம்பத்துல உனக்கு புரிஞ்சுக்கல, ஆனா பாரு இப்ப எல்லாரும் சேர்ந்து எனக்கு கார்னர் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் புலம்புறத பார்க்கும்போது ஆஹா, அடுத்த லவ் வீடியோ ரெடி ஆயிடுச்சா, இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல என்னெல்லாம் இருக்குதோ பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் ஹார்ட்டை விட்டு அம்பை விட்டு கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க. சூப்பர், நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சோ அவங்க ரெண்டு பேரும் புலம்பவும் சரி விடுன்னு ஆறுதல் ஒரு பஞ்சாயத்தாவே போகுது. அதுக்கப்புறம் வந்து இதே பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் போது என்னடா பண்றீங்க, ஏதாவது ஒரு சுவாரஸ்யம்னு பிக் பாஸ் டெய்லி பிச்சை எடுக்காத ஒரே கெஞ்சுறாரு, ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னும் போதுதான் கரெக்டா ஒரு கண்ணாடி பாத்ரூம் கண்ணாடியில
விஷு லவ்ஸ் தர்ஷிகா அப்படின்னு மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு பிடி மாஸ்டர் அழிச்சுக்கிட்டு வராரு. இது போட்டு கொடுத்தது என்ன ஒரு ஆணவம் தான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு வர்ஷினில இருந்து எல்லாரும் கேட்கும் போது எனக்கு என்ன தெரியும் தர்ஷிகா லூசு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அவங்களோட விஷயமே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு, 1 மணி நேரத்துல. காதே வலிக்குது. சொன்ன விஷயத்தை திரும்ப மறுபடியும் அதேதான் பேசி பேசி அறுத்து அதுக்கப்புறம் கடைசியில நான் தான் பண்ண பச்சையா வந்து ஒத்துக்கிச்சு. வர்ஷினி இந்த முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சூப்பர் கியூட்னு சொல்லிட்டு போயிருப்பேன், எதுக்குமா தேவையில்லாம சண்டை போட்ட, விடுமா அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரின்சிபலை மிரட்டுறாங்க. பிரின்சிபல் அமைங்கி போறாங்க. என்ன பிரின்சிபல் நீங்க? வர்ஷினி மேடம் நீங்க என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு இருக்குது, ஒரு நாள் தான் வந்து விஜய் சேதுபதி உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போறாருன்னு காத்துட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு. சோ பாக்கலாம்.